Welcome to our channel. We are so happy to have you here. Don't forget to subscribe. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் ரீசெண்டாக பார்த்த மூவியோட மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மூவி நேம் த பம்ப்கின் ஹெட். மூவி நேமில் இருந்தே உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஏதோ பம்ப்கினை பேஸ் பண்ண ஸ்டோரின்னு. எஸ், பம்ப்கினை பேஸ் பண்ணது தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இது இருக்கும். இந்த மூவி ஸ்டோரியை எழுதினது ஆர்எல் ஸ்டெயின். அவர் ரொம்ப பெரிய அமெரிக்கன் ரைட்டர்னு சொல்லலாம். நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் த பம்ப்கின் ஹெட். நான் இந்த மூவியில் மெயின் கான்செப்ட்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். ஆனால் அதை நம்ம கேட்க மாட்டோம். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்வோம். அதனால் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வந்திருக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் ஒரு பையன், அவன் ஒரு ஹீரோ மாதிரி இல்லைனாலும் அந்த ரேஞ்சில் தான் காட்டியிருப்பாங்க. அவனை ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியும் அந்த விஷயத்தை பண்ணி அதனால அவன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த மூவியோட மெயின் கான்செப்டே. இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஒரு பொண்ணு. அந்த கேர்ள் நேம் பெக்கா. அந்த பொண்ணு அவங்க ரோலை நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த பையன் வேறு ஊரில் இருந்து தான் அந்த ஊருக்கு வந்திருப்பான். வந்த 2 டேஸ்லேயே அந்த பொண்ணு அந்த பையன் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க. அட் த பிகினிங்லே அந்த பையன் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு பெரிய ப்ராப்ளமில் மாட்டிக்கிறான். அது தெரிஞ்சு அந்த பொண்ணு எதையும் யோசிக்காமல் ப்ராப்ளம்லேருந்து அந்த பையனை வெளியில் கொண்டு வரணும்னு நிறையாவே முயற்சி பண்ணி அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். இப்போல்லாம் நம்மள நிறைய பேருக்கு தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்க்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அந்த மூவியில் அந்த பொண்ணு அவ்வளோ சின்ன ஏஜ்லேயும் எதையும் யோசிக்காமல் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஹெல்பிங் டெண்டன்சி மைண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தென் இதில் ரஸ்டின்னு ஒரு கேரக்டர் வருவார். அவருமே அந்த பையனுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவருக்கும் அந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த பொண்ணு அந்த பையனும் நடந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு ஒரு பொருளை தேடி அந்த ஊரில் இருக்கிற ஒரு வெஜிடேபிள் ஃபார்முக்கு போவாங்க. அந்த சீனை பார்த்தா ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. அதையும் நீங்கள் மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஊர் ஒரு சபிக்கப்பட்ட ஊர் அப்படின்னு இருந்துச்சு. யாருனால அந்த ஊர் சபிக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னே சொல்லலாம். நானே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு நிமிஷம் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் மூவியில் பாருங்கள். அட்லாஸ்ட் அந்த சாபம் அந்த ஊரை விட்டு விலகுச்சா, ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்ட பையன் அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வந்தானா, அந்த ப்ராப்ளம்னால அவன் எதை பெருசாக இழந்தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹாரர் மூவி மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக வித் ட்விஸ்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய மூவி தான் இது. இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். பை காய்ஸ்.